Chai with Chitra. தமிழ் அஜித் நடித்த முதல் படமான அமராவதி, விஜய் கதாநாயகனாக நடித்த நாளைய தீர்ப்பு 2 படத்தையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அந்த 2 பேரோட நடிக்கும்போது அவங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய நட்சத்திரங்களாக உயர்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா? நினச்சேன் நான். ஏன்னா விஜய் அவங்கள வந்து நாங்கள் ஸ்பாட்டில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அஜித் வந்து ஒரு சாஃப்ட் ஹீரோ. நான் அமராவதியில் நடிக்கும்போது விஜய் அஜித் எப்படி இருப்பாரு உங்களுக்கு தெரியும். க்யூட்டா ரோஜா படத்துல வந்து அரவிந்த் சாமி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்டா பிரிட்டியா அழகா ஸ்மூத்தா அந்த மாதிரி இருப்பாரு. பட் வந்து நீங்க விஜய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபர்ஸ்ட் மூவிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மாஸ் லெவல்ல தான் அந்த டயலாக் பேசுறது, அந்த சப்ஜெக்டே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் 2 பேருமே டாப் ஹீரோஸ் ஆவாங்கன்னு நான் நினைச்சேன். கண்டிப்பாக ஆவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அஜித்தோட மட்டும் ஒரு தெலுங்கு படம் வந்து தமிழ் ரீமேக் பண்ணாங்க, ரெட். ஆமாம். அதில் அந்த ரீமேக்கில் நான் ஒரு கேரக்டர் பண்ணேன், இந்த சாரி ஷாப் ஓனர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணேன். ஒன் டே தான் எனக்கு அஜித் அவங்களோட காம்பினேஷன் வந்தது. ஸோ அந்த ஒன் டே வந்து நான் பேசினேன், எப்படி இருக்கீங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா. அஜித்தோட எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, அஜித் அவங்க ஃபாதர் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட சப்ளையர், வெஜிடபிள் சப்ளையர். எங்களுக்கு பாண்டிச்சேரியில் 3 ஆயில் ரிக் இருக்குது. அந்த ரிக்குக்கு வந்து வேண்டியது எல்லாம் வந்து அஜித் அவங்க ஃபாதர் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா வந்து அஜித்தை பற்றி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, மோட்டர் பைக் ரேஸ் போகக்கூடாது. Mr. Das, I'll bring him, Mr. Das, please tell him, I'm worried about him, you want to join in a race. அப்போல இருந்தே அவருக்கு 15-16 இயர்ஸ் இருக்கும்போதே அவருக்கு வந்து அந்த ரேஸ்ங்கிறது பிடிக்கும். ஸோ 1 or 2 times he brought the son to my house. சொல்லுவாங்க, சொல்லுங்க மிஸ்டர் தாஸ், எங்க வீட்டுக்காரர் வந்து இவரே வந்து ஒரு குழந்தை மாதிரி, ப்ளீஸ் லீவ் him alone, this the age அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவாரு, நான் என்னமோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா நீங்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஃபாதர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை எங்ககிட்ட வந்து சொன்னாரு, ஹவ் இஸ் யுவர் சன் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் கேட்கும்போது, அப்போதான் நான் காஃபி டீ சம் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் அரௌண்ட் 7:30 அந்த மாதிரி. நோ விழுந்து படியில் விழுந்து ஸ்பைனல் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. திஸ் இஸ் ஆல் பிஃபோர் அமராவதி. ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நான் போக முடியல. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபாதரோட போய் ஐ திங்க் அஜித் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அவருக்கு வந்து இப்போவும் பார்த்தீங்கல்ல ரேஸுங்கன்னா அவருக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. பட் அதே டைமில் வந்து ஹி ஹேஸ் டு பி கேர்ஃபுல். ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை அவங்க ஃபாதர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் எப்போவுமே. இருக்கும் இல்லைங்க, பிள்ளைன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். பட் வந்து எப்போவுமே நான் நினச்சிட்டு இருக்கேன், மீட் பண்ணணும், அஜித்தையும் மீட் பண்ணணும், விஜயும் மீட் பண்ணணும். யாரையுமே வந்து நான் ரீஎன்ட்ரி ஆன பிறகு ஒர்க் பண்ணுறதோட சரி தவிர பட் பர்சனலாக என்றைக்குமே போய் பார்த்ததில்லை. பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம போய் பார்க்கணும், ஹலோ சொல்லணும், எப்படி இருக்காங்க ஏதாவது கேட்கணும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பாசங்களை வந்து நிறையா இருக்கும். இப்போ சிவாஜி சார் கூட எனக்கு படம் பண்ணலைன்னா கூட நான் வந்து ரெகுலராக வீட்டுக்கு போவேன், சார் சிவாஜி சாரை பார்க்கறதுக்கு போவேன். போகும்போதெல்லாம் உடனே கேட்பாரு, ஊருக்கு எடுத்துன்னு வந்தியான்னு கேட்பாரு. அப்போதான் வந்து அடுத்த வாட்டி வரும்போது, நீ வந்து வாசக்குள்ள கால் வச்ச ஊறுகாய் பாட்டில் இல்லாமல் நீ வரக்கூடாது அப்படின்வாரு. அது போயிட்டு அப்புறம் அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ஓகே கம், இந்த சீசன் வந்துச்சு, அவக்காய் வைக்கிறோம், மாகாய் வைக்கிறோம், சிவாஜி கார்த்திக் கேள்வி இச்சேசராவளி போவோம். நம்ப மாட்டீங்க, அது வந்து ப்ராக்டிஸ் ஈவன் சார் இல்லாதப்போ கூட பிரபு சாருக்கு கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த அன்பு அந்த பாசம் அதெல்லாம் வந்து படத்தினால வராது, பர்சனோட பர்சனுக்கு வந்து அந்த ரேப்போல் வந்து அந்த காலத்தில் இருக்குது. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பழைய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜஸ்ரீ அம்மா பேசுவாங்க என் கூட, பாரதி அம்மா, அந்த மாதிரி பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் இருப்போம். அது வந்து
ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு ஒரு Correct. லைஃப்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் நான் அப்படி மட்டும் இல்லை, எனக்கு அஜித் கூட நடிக்கணும், விஜய் கூட நடிக்கணும். அதே மாதிரி சூர்யா ஜோதிகா படம் யாரோட? அது correct. என்னோட. ஆமா. அவங்க 2 பேர் கூட படம் என் கூட தான் நடிச்சாங்க. நக்மா படம் என் கூட நடிச்சாங்க. அதே மாதிரி நீங்க சூர்யா ஜோதிகா எடுத்தீங்கன்னா, அவங்களோட நடிக்கும்போது அவங்க படம் நடிக்கும்போது அந்த செட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப டிமிட்டா இருப்பாங்க. ரொம்ப சாஃப்ட். சூர்யா வந்து ரொம்ப சாஃப்ட். ஆமா. அவருக்கு வந்து ஒரு வேளை ஆக்டிங் அப்போ பிடிக்கலையா என்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப காமா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்ரான் படம், ரம்பா முதல் படம், நக்மா முதல் படம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மூவி வந்து எல்லாமே வந்து நான் அம்மாவை தான் நடிச்சிருக்கேன் அவங்களுக்கு. நாடோடி தென்றல்ல கார்த்திக்கோட நடிச்சதும், பாரதி ராஜா டைரக்ஷன்ல நடிச்சதும் எப்படி இருந்தது? அது ஒரு பெரிய கதை. பாரதி ராஜா சார் வந்து ஒரு ஓல்ட் லேடி கெட்டப்புக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு. எனக்கு தெரியாது. நான் அழகாக வந்து இவ்வளோண்டு ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு, பூட்ஸ் எல்லாம் போட்டு நான் வெளியில் காரைக்குடின்னு நினைக்கிறேன், நான் வெளியில் உட்காந்துருக்கிறேன். எனக்கு வந்து இருங்கம்மா டைரக்டர் வருவார், டைரக்டர் பாரதி ராஜா சார் வருவார் அப்படின்னா, ஓகே ஓகே. அவர் வராரு போறாரு, வராரு போறாரு. நான் சொன்னேன், இப்போதுக்கு 10 தடவை வந்தார் அவரு. அப்படியா? உங்களை பார்க்கறதுக்கு தானே வந்தாங்க அப்படின்னாங்க. தெரியலைங்க அப்படின்னேன் நான். திடீர்னு பார்த்தா அவர் யாரோ ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்துருக்கு, ஒரு கேள்வி எனக்கு வேணும் இல்லை, அந்த கேள்வி எங்கேன்னு தேடிட்டு இருக்காராம். அது எனக்கு தெரியாது. அப்புறமா வந்து பாரதி ராஜா சார், என்னம்மா நீங்களா? இப்போ நான் என்னோட குருநாதரோட ஹீரோயின் அம்மா நீங்க. அவரு ஸ்ரீதர் சார் மைண்ட்ல வச்சுதான் அவர் இண்டஸ்ட்ரிக்கே வந்தாராம் பாரதி ராஜா சார். சொல்ற, நீ வந்து என் குருநாதரோட ஹீரோயின், எப்படி உன்னை எல்லாம் போயிட்டு நான் ஒரு கிழவி மாதிரி காட்ட முடியாதே. பல்லெல்லாம் கலர் போடணும், முடியெல்லாம் வெள்ளையாக்கணும், நீ பார்த்தா தலை இருக்க அப்படின்னாரு. சார், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன சார் ஒரு வயசு இருக்கு, கெட்டப் போட இந்த டைரக்டர் நீங்கள் போடணுன்னா எல்லாருமே நெப்போலியனு கார்த்திக் எல்லாருமே வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க வந்து வேண்டாம், அவ்வளோ ஏஜ் எல்லாம் அவங்கள மூஞ்ச காட்ட முடியாது. சரி, மறுபடியும் அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க இவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் நடிக்க வேண்டான்னு சொல்லி அமுச்சிடக்கூடாது, அது வந்து டீரெஸ்பெக்ட்ஃபுல் இருக்கும், பரவாயில்ல நம்ம ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை முடி ஒரு விக் எடுத்துன்னு வந்தாங்க. இங்கெல்லாம் வந்து கருப்பு, இங்கெல்லாம் கருப்பு, என்னென்னமோ கருப்பு, பல்லுலெல்லாம் வந்து ஒரு கருப்பு பெயிண்ட் அடித்து, அப்புறமா வந்து லிப்ஸ்லெல்லாம் கூட கருப்பு போட்டு, வெத்தலை பாக்கலாம். எனக்கு வெத்தலை பாக்கு சாப்பிட தெரியாது. அது சாப்பிட தெரியாமல் அது முழுவி அது வாந்தி என்னென்னமோ ஆகி, ஸோ வாயெல்லாம் ரெட்டாக இருக்கணும் வெத்தலை போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்கப்பா. ஒரு 2 hours என்ன அப்படியும் போய் நிற்க வச்சுருக்காங்க. கேமராமேன் சொல்கிறாரு, தலான்னு இருக்காங்க அவங்க. அப்படி தலான்னு என்னங்க இருக்க முடியும் இவ்வளோ கருப்பு போட்டுன்னு. நான் அப்படியே என்ன பண்ணுறது, க்ளோஸ் எடுக்காமல், என் மேலே இருக்கிற ஒரு அன்புனால பாசத்தால் க்ளோஸ் எல்லாம் எடுக்காமல் லாங் ஷாட்டை மட்டும் எடுத்து என்னை அனுப்பிச்சி வச்சுட்டேன். அவரை நான் சொன்னேன் பாரதி ராஜா சார்கிட்ட, சார் இப்படி பண்ணீங்க, அடுத்து வந்து நான் மெயின் கேரக்டர் உங்கள் டைரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. சின்ன வாணிஸ்ரீ அப்படின்னு அழைக்கப்பட்ட நீங்கள் வாணிஸ்ரீயோட எத்தனை படங்களை நடிச்சிருக்கீங்க? தெலுங்குல வந்து ஒரு 2 படம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்தோம். நான் அவங்கள நிறைய தடவை சந்திச்சிருக்கேன், நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன், நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஸோ ஏன்னா அப்பா அம்மா வந்து வாணிஸ்ரீ அவங்க ஃபேன்ஸ். நான் ஹீரோயினாக நான் நடிக்கும்போதே அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கோம். அவங்களுக்கும் நான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அன்பு, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சில மேக்கப் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு. நல்லா அவங்க 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 சன் இறந்த பிறகு தான் அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டிவோஷ்னலாக போயிட்டாங்க. ஆமாம். எல்லாருக்கும் ஒரு லைஃப்பில் வந்து there is a saying, behind my beautiful smile there is so much pain.
அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய அழகான ஒரு சிரிப்பு பின்னாடி எவ்வளோ வேதனைகள் இருக்கும். தட் இஸ் ட்ரூ. கமல்ஹாஸோட மொத்தம் 2 படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க இல்ல? நீயா ஒன்று, எல்லாம் இன்பமயம். எல்லாமே இன்பமயம் ஒன்று. எல்லாமே இன்பமயத்தில் வந்து பேரா நடிச்சிருக்கேன். டால்டா டப்பா போட்டு. நீயா வந்து நிறைய ஸ்டோரிஸ் இல்லையா அதில் நான் ஒரு ஸ்டோரி. கமல் சார் வந்து எனக்கு அந்த சாங்கில் அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்துட்டு ஒரு ஷாட்டில் வந்து எப்படின்னா அவர் இப்படி நீ இப்படி வைப்பார், அந்த நீ மேலே நான் கால் போட்டு இப்படி வந்து இங்கே உட்காரணும். நான் சொன்னேன், ஐயோ உங்கள் மேலே மிதிக்கணுமே, உங்கள் மேலே இதுன்னா, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்க நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி எதுன்னா. அது 2-3 டேக் ஆச்சு. அப்படியும் அவர் வந்து எந்த விதமான ஒரு கோவமோ இல்லை இரிட்டேஷன் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பொறுமையாக, நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்கக்கூடாது, நம்ம வந்து கரகட்டக்கார இது ஆடுறவங்க அது மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இஸ் வெரி வெரி ஸ்வீட்டுங்க, வெரி ஸ்வீட், வெரி நைஸ் பர்சன். நான் ஒரு கோ ஆர்டிஸ்டாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் தானே ஒரு நடிகைக்கு நடிகர்களுக்கு தேவை. ஸோ அது வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அவர்கிட்ட. ஹீரோயினா நடிச்சுட்டு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சப்போ எப்படி இருந்தது? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னை விட பெரிய வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நான் ஒரு அம்மாவா, ஒரு அத்தையா, ஒரு அக்காவா இருக்கிறது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா இது நகேஷ் சார் தான் சொல்லுவார், நீயே ஒரு குட்டி பொண்ணு, உனக்கு வந்து குஷ்புவும் ரம்யா கிருஷ்ணாவும் இவங்கெல்லாம் வந்து உனக்கு பொண்ணுங்கன்னா அது எப்படி எடுத்துக்க முடியும்? ஸோ நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து அம்மா ரோல் பண்ணுற அப்படின்னு. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து ஒரு ஹீரோயினாக இருந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்கன்னா ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஹீரோயினாக தான் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற காலம் வந்து குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா ஓகே, அவங்க வந்து ஒரு சிஸ்டரோ அண்ணியோ ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்கோ கூப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பிகினிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ரீஎன்ட்ரி ஆகும்போது எனக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு 28-29 இயர்ஸ் தான். ஹீரோ 35 இயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு அம்மாவாக இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் பிகினிங் கஷ்டமாக இருந்தது. அப்புறமா ஓகே திஸ் இஸ் ஆக்டிங் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நார்மல் ஆகிடும். நான் ஹீரோயினாக இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு தெரியாது. மேபி என்கிட்ட வராத மாதிரி அம்மா பார்த்துருப்பாங்க. ஸோ என்கிட்ட வந்ததில்லை. பட் ரீஎன்ட்ரியில் ஆன பிறகு எஸ் ஐ எம் இண்டிவிஜுவல். இங்கே அப்பாவோ அம்மாவோ இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் லேட்டாக போனால் திடீர்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற மாதிரி எல்லாரும் கிடையாது. எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் கிடைப்பாங்க. அதே மாதிரி ஒரு தெலுங்கு ஷூட்டில் தான் இப்படி தான் நான் செய்யாத ஒரு இதுக்கு வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வராமே, ஒரு ஃப்ளவர்ஸ் வராமே. ஸோ என்னை வந்து அவங்க மேக்கப் ரூமில் இருங்க மேடம், கண்டினியூட்டி பூ வரல, உங்களுக்கு வந்து ஜடை போடணும், ஹேர் ட்ரெஸ்ஸர் பிஸியாக இருக்காங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னேன், இல்லைப்பாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் மேடம்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லாமே மறுபடியும் நான் வந்து ஒரு 1/2 an hour லேட் செட்டுக்கு போய் என்கிட்ட வந்து கொஞ்சம் மூஞ்சி தூக்கி பேசுறது, டப்புன்னு எல்லாரும் முன்னாடி டக்குன்னு ஒரு வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி 1-2 நான் பார்த்துருக்கேன். பார்த்த பிறகு அந்த நேரத்தில் எதுவுமே சொல்லாமல் அப்புறமா வந்து ஷார்ட் முடிஞ்ச பிறகு உட்கார வச்சுட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அப்போ அவங்களே வந்து எனக்கு சாரி சொன்ன டைம்ஸ் இருக்குது. அது பெரிய டைரக்டர்ஸ் தான். ஒரு 2 டைரக்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரி நான் வந்து ஒன்று வந்து அவுட்டோர் ஷூட்டிங் ராஜமன்றி, இன்னொன்று வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ். ஸோ இருக்கும்போது பக்கத்தில் ஆர்டிஸ்ட் கூட நாகேஷ் ராவ் சார் தான். அவர் தான் சொன்னார் என்னான்னு, கவிதா வந்து 7 மணிக்கே ரெடி ஆகிட்டா, ஏதோ பூ வரலன்னு சொல்லிட்டு தான் மேனேஜர் வந்து மேக்கப் ரூம்லேயே உட்கார சொல்லும்போது நான் இருந்தேன் அப்படின்னு நாகேஷ் ராவ் சார் சொல்லி, நாகேஷ் ராவ் சார் வந்து அந்த டைரக்டரை வந்து எனக்கு மன்னிப்பு கேட்க வச்சார். ஸோ இந்த மாதிரி எனக்கு 1-2 நடந்திருக்கு. பட் வந்து பிகினிங்கில் வந்து கொஞ்சம் டிமிட்டாக தான் இருந்தேன் நான். ரீஎன்ட்ரி டைமில் வந்து எகெயின் நியூ டீம் இல்லை எனக்கு,
நியூ டைரக்டர்ஸ், நியூ ப்ரொடியூசர்ஸ். இப்போ முந்தி வந்து நான் இப்போ எஸ்பி முத்துராமன் சாரோ, கோபு சாரோ, இன்னொருத்தரோ அது ஒரு மாதிரி போயிடுச்சு. பட் ரீஎன்ட்ரியில் எல்லாருமே புதுசாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன மாதிரி இருக்குது, நான் எப்படி ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து யாரும் என்கிட்ட எதுவுமே பேச முடியாது. எதுக்குன்னா அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். கவிதா மேடம் கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஏதாவது கொஞ்சம் இப்படி இருந்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி ஆயிட்டேன்னா ஒரு ரெபெல் மாதிரி ஆயிட்டேன். பிகினிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் பார்த்த பிறகு நோ, திஸ் இஸ் த கவிதான்னா இதுதான், இப்படித்தான். ஸோ யாரும் வந்து நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை டப்புன்னு சொல்கிறதுக்கு வந்து 10 தடவை யோசிச்சு தான் பேசணும் அப்படிங்கிறத நானே க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போனா அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, பேசுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தான் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போது நான் வந்து இன்னொன்று என்னன்னா பொலிட்டிக்கலாக கூட இருக்கிறதுனால மேபி ஒரு 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 to 16 இயர்ஸ் பொலிட்டிக்கலாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஃபேமிலி விஷயத்தில் இல்லை, நான் சொல்கிறது ஜென்ரல் லைஃப் வந்து நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் தொந்தரவு கொடுத்தா நான் எடுத்துக்க மாட்டேன். சரி, நான் வந்து ஒரு பக்கம் பேசக்கூடாது, நானும் வந்து கரெக்டு டைமுக்கு போகணும், கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஓகே. நான் கரெக்டாக இருந்தால் தானேங்க நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் நான் பேச முடியும். நான் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நான் காமாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கும், நீங்கள் சொன்னது நான் கேட்க வேண்டியது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு அழகான இளம் கதாநாயகி. நிச்சயமாக உங்ககிட்ட பல பேர் தங்களுடைய காதலை தெரிவிச்சிருப்பாங்க. 1-2 பேர் வந்து சூசைட் கமிட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருந்தாங்க. குணச்சித்திர வேடத்தில் நீங்கள் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் கூட உங்களை காதலிச்சாங்களா? நீங்கள் என்ன எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, அது இதுன்னு. அவங்க என்ன இல்லைப்பா எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, இல்லை 3 குழந்தை. கவிதாவுக்கு அரசியல் ஆர்வம் எங்கே வந்து? நான் அரசியலுக்கு போகணுன்னு என்றைக்குமே நான் நினச்சது கிடையாது. சந்திரபாபு நாயுடு சார் கூப்பிட்டாங்க, ராமாராவ் சார் வச்ச ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் போனேன். என் ப்ராமிஸ் நான் கீப் அப் பண்ணேன். உங்களை போன்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆந்திரா படவர்களில் மிகப்பெரிய வரவேற்பு இப்போ இல்லை அப்படின்னு ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்ததை பார்த்தேன். ஆமாம், அது வந்து 100% இல்லை, நான் 200% சொல்லுவேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.